ஒரு ஊர்ல ஒரு கடுமையான உழைப்பாளி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட பேரு சுந்தர். அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்டின்ட்டு. அதுக்கோசரம் எல்லா வேலையுமே கடுமையா உழைப்பாரு. கஷ்டப்பட்டு அவர் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே குருவி சேர்க்கிற மாரி சேர்த்து வச்சுட்டு இருந்தாரு. நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. வருடங்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா வீடு வாங்குற அளவுக்கு சுந்தர் காச சேர்த்துட்டாரு. அந்த காச வச்சு இடத்த வாங்கி வீட ஆசாசையா கட்டுறாரு. கட்டுன வீட்டுக்கு புண்ணியோஜனைக்கு சொந்த பந்தம் கூடியிருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டாரு. திடீர்னு அன்னைக்கு நைட்டு ஒரு பூகம்பம் வந்து அவரோட வீடு இடிஞ்சிருச்சு. இத கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம், "சுந்தர், எல்லா காசையும் இதுல போட்டியே, இனி நீ என்ன பண்ணுவ? உண்மையா எடுத்துருங்க. இவன் ஒரு முட்டாள்" அப்படின்னு பல பேரு நெறைய விஷயங்கள் சொன்னார். ஆனா சுந்தர் அந்த இடத்த விட்டு வேகமா பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு நெறைய ஸ்வீட்ஸ வாங்கிட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே குடுத்தாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, "டேய் முட்டாள், உனக்கு என்ன அறிவு இல்லையா? உன் வீடு இடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே நீ ஸ்வீட் குடுக்குறியே" அப்படின்னு கேட்ட உடனே சுந்தர் சிரிச்சுட்டே, "இதே பூகம்பம் 2 நாளுக்கு அப்புறம் வந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்தோட அங்க நான் இருந்திருப்பேன். என் குடும்பம் என் கூட இருந்தாவே போதும். பணம், காச எப்ப வேணாலும் நான் சம்பாதிச்சுருவேன். அதுக்கான தைரியம், திறமையும் என்கிட்ட இருக்குன்ட்டு" அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் சந்தோஷமா சொன்னாரு. சில வருடங்களுக்கு அப்புறம் அரசாங்கம் பூகம்பத்தினால பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே நிவாரணம் குடுத்தாங்க. சுந்தர் அந்த பணத்துல அழகான வீட்ட கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு காயின் மாதிரி. ஹெட், டெயில் அதே மாதிரி சந்தோஷம், துக்கம் 2மே இருக்கும். வாழ்க்கையில இழந்தத நெனச்சு யோசிக்கிறத விட, என்ன இருக்குங்கிறத நெனச்சு ஆரம்பிக்கிறவனே புத்திசாலி. நன்றி, வணக்கம். மீண்டும் கதைப்போம்.